வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ரீசெண்டாக ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போட்டு வெளியிட்டிருந்த நோட்டிஃபிகேஷனான என்டிபிசியில் 2 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. அதில் கிராஜுவேட், அதாவது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 5 வந்து கிராஜுவேட் போஸ்ட்டுக்கும், நோட்டிஃபிகேஷன் நம்பர் 6 வந்து அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கும் அழிச்சிருந்தாங்க. இப்போ என்ன மாதிரி ஒரு ரிவைசன் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்டிபிசியுடைய கிராஜுவேட் போஸ்ட் இருக்குல்ல, டிகிரி லெவல் போஸ்ட், அதுக்கான காலி பணியிடங்களை அதிகரிச்சிருக்காங்க. வாங்க யார் யாருக்கு போஸ்டிங், என்னென்ன போஸ்டிங் அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்முடைய அஃபிஷியல் வெப்சைட்டான rrpchennai.gov.in வெப்சைட்டில் போனோம் அப்படின்னா, அதிலே பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 5ல் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் கரிகண்டம் டு ரிவைஸ்டு வேகன்சி 5/10/2024 அன்றைக்கி, அதாவது நேற்று வெளியிட்டிருக்காங்க. என்னது அப்படின்னு பார்த்தா, என்னென்னு பார்க்குறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் ஆஃப் வேகன்சிஸ் ஆஃப் சென்ட்ரல் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் 05/2024 நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி கிராஜுவேட் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து ரிவிஷன் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெக்யர்மெண்ட் ஃபார் த வேரியஸ் போஸ்ட் ஆஃப் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி கிராஜுவேட் வாஸ் பப்ளிஷ்டு அந்த 5/2024 வெப்சைட்டில் வந்து 13/9 இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சீக்வெண்ட் ஆஃப் இன்க்ளூஷன் ஆஃப் வேகன்சிஸ் ஆஃப் person with benchmark disabilities as per the statutory provision. The vacancies are published on Excel 2. யாருக்கு அப்படின்னா, டிசேபிள்டு பர்சன் இருக்குல்ல, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ், அவங்களுக்கான வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நார்மல் கேண்டிடேட்டுக்கு கிடையாது, அது டிசேபிள்டு பர்சன் சொல்லுவாங்களா, மாற்றுத்திறனாளிகளுக்கான போஸ்டிங் வேகன்சி தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு பாருங்க. இதே தான், அது அப்ளிகேஷன் க்ளோஸ் டேட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படின்னா, முன்னாடி இப்போ வந்து அதுக்கு வந்து டேட் வந்து 13 லாஸ்ட் டேட்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 20ஆம் தேதி 10ஆம் மாதம் வரைக்கும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் போஸ்டிங் வேகன்சி பார்த்தீங்கன்னா எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா, இப்போ பாருங்கள் எல்லா இதுலேயும் ரிவைஸ் கொடுத்தாங்க. இந்த பக்கம் அகமதாபாத் பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஆல்ரெடி பழைய வேகன்சி, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு வேகன்சிஸ் ஆஃப் சிஎன். இப்போ அகமதாபாத் பார்த்தீங்க அப்படின்னா பழசு வந்து பார்த்திங்கன்னா 4, 3, 7 தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 15 வேகன்சி. அப்போது அதில் ஒரு 8 வேகன்சி அதிகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி அஜ்மேர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன போஸ்ட்னு வேறு கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டில் என்னென்ன இதுக்கு வேகன்சி, அது விசிபிலி இதாக, ஹியரிங்கா, ஹேண்டிகேப்டா, இந்த மாதிரி யார் என்னென்ன டிசேபிள் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ அஜ்மேரில் பார்த்திங்கன்னா 4 போஸ்டிங் தான். இப்போ பார்த்திங்கன்னா 6 போஸ்ட், 2 போஸ்டிங் இருக்குது. அதே பெங்களூர் பார்த்திங்கன்னா 3 போஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அது 10, 15, 20 போஸ்ட் ஆகிருக்கு. அப்போ இதில் 17 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ரீஜியன் வைஸும் வச்சுருக்காங்க. இதில் போபால், புவனேஸ்வர், பிலாஸ்பூர் அப்படின்னாங்க. நம்ம சென்னை ரீஜியன் பார்த்தோம் அப்படின்னா, சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ரிவிஷனும் கிடையாது. நம்மளுக்கு இருந்த வேகன்சி அப்படியே தான் இருக்குது. இங்கே ஹேண்டிகேப்டுக்கு வந்து எந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணல. ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்த பழைய வேகன்சி அப்படியே இருக்குது. 5/8/8 5/16/21 அதே இந்த 21 வேகன்சி தான் அப்படியே இருக்குது. அதே மாதிரி கோரக்பூருக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜனுக்கும் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ மொத்தம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, பழைய வேகன்சி படி எல்லா ஆர்ஆர்பிக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 120 வேகன்சி கிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக 270 வேகன்சி. ஸோ ஏறத்தாழ ஒரு 95 முதல் 100 வேகன்சிக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அது ஒரு மாற்றுத்திறனாளிக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ நீங்கள் மாற்றுத்திறனாளி போட்டித் தேர்வுகளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி ரயில்வே தொடர்பான நியூஸை அடிக்கடி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.